சமீபத்தில் செய்திகளில் பார்த்த நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் பீகார். பீகாரில் ராஜ்கிரியில் தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியிருக்காங்க. இதில் 18 உறுப்புகளினுடைய ஆதரவுடன் இது செயல்பட்டு வருகிறது. இது கட்டுறக்கு 2017 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது 5th செஞ்சுரியான குப்தர் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய ஃபேமஸ் என்னன்னு பார்த்தோம்னா தர்மகுஞ்ச் அல்லது உண்மையின் மலைன்னு சொல்லக்கூடிய லைப்ரரி தான். இதில் மொத்தம் 90 லட்சம் புத்தகங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. 2016 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் அறிவிச்சிருக்காங்க. ஏபிஜே அப்துல் கலாம் 2016 தான் மீண்டும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல முன்மொழிஞ்சிருக்காரு. இதனால் 2010ஆம் ஆண்டு நாலந்தா பல்கலைக்கழக சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்குது. சமீபத்தில் செய்திகளில் பார்த்த கோட்பந்தர் கோட்டை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. கோட்பந்தர் கோட்டைக்கு உள் அடுக்குக்கு அடியில் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு அறை இருக்கிறதாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலம் தானேல உல்ஹாஸ் அப்படின்ற ஆற்றங்கரைக்கு மேலே தான் இந்த கோட்பந்தர் கோட்டை இருக்குது. இது போர்த்துகீசியர்னால 1730 கட்டியிருக்காங்க. ஓகேவா? ஆரம்பத்தில் இது ஒரு குதிரை வணிகத்துக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மராட்டியர்களாலும் ஆங்கிலேயராலும் இது ஆக்கிரமிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கோட்டையில் 16ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் போர்ச்சுகீசிய தேவாலயம் பல்வேறு வரலாற்று கட்டமைப்புகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. சமீபத்தில் ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிக்கும் முதல் தென்கிழக்கு ஆசிய நாடு எது? சமீபத்தில் ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிக்கும் முதல் தென்கிழக்கு ஆசிய நாடு எது? ஆன்சர் தாய்லாந்து. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், சமீபத்தில் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய தடயவியல் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் NFIES நோக்கம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, குற்றவியல் தடயவியல் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல். குற்றவியல் தடயவியல் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல். NFIES இது உள்துறை அமைச்சகத்திற்கு கீழே செயல்படுது. இது ஜூலை 1, 2024 முதல் இந்த சட்டம் அமலுக்கு வந்துடும். தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் கூடுதல் மத்திய தடய அறிவியல் ஆய்வகத்தில் தான் இந்த புதிய வளாகம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஓகேவா? சர்வதேச சுற்றுலா தினம் எப்பொழுது? சர்வதேச சுற்றுலா தினம் ஆப்ஷன் பி, ஜூன் 18. நெக்ஸ்ட், தமிழகத்தில் புதிய தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் 2024 எங்கு ஆரம்பிச்சிருக்காங்க? தமிழகத்தில் புதுசாக தொல்லியல் அகழ்வாராய்ச்சி 2024 எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க? ஆப்ஷன் சி, திருப்பூர், கடலூர், கிருஷ்ணகிரியில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திருப்பூர், கடலூர், கிருஷ்ணகிரியில். சர்வதேச 2024 சர்வதேச யோகா தினத்திற்கான தீம் என்ன? 2024 சர்வதேச யோகா தினத்தின் தீம் என்னன்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் பி, சுயத்திற்கும் சமூகத்திற்கும் யோகா. சுயத்திற்கும் சமூகத்திற்கும் யோகா. மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பர்த்ருஹரி மஹ்தாப். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பர்த்ருஹரி மஹ்தாப். சபாநாயகரை நியமிக்கிற ஆர்டிக்கல் 95 கீழ் 1 தான் சபாநாயகரை நியமிக்க செய்யக்கூடிய ஆர்டிக்கல். அரசியலமைப்பில் தற்காலிக சபாநாயகரை நியமிக்கிறத பற்றி எதுவுமே சொல்லலை. பிரிக்ஸ் விளையாட்டு 2024 எந்த நாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? பிரிக்ஸ் விளையாட்டு 2024 எந்த நாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் பி, ரஷ்யாவில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு யாருடன் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? ஆன்சர் பி, ஆசியா வளர்ச்சி வங்கி. எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு தொற்று நோய்க்கு அதுக்கு பதிலளிக்கிற வகையிலையும் சுகாதாரத்துறையினுடைய தயார் நிலையை வச்சுக்கிறதுக்காகவும் அதனுடைய திறனை மேம்படுத்துறதுக்காகவும்
ஏசியன் பேங்க் கிட்ட இந்தியா வந்து $170 மில்லியன் ஏடிபி பேங்க் ஆனது 1966 தான் நிறுவப்பட்டிருக்குது. அதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பிலிப்பைன்ஸில் இருக்கிற மணிலாவில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு ஆண்டும் உலக அகதிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக அகதிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பி, ஜூன் 20 தான் உலக அகதிகள் தினம். ஜூன் 20. உலக அகதிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 20 தான் உலகம் முழுவதுமே அனுசரிக்கிறாங்க. முதல்ல உலக அகதிகள் தினம் வந்து 2011 தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டிற்கான தீம் என்னன்னு பார்த்தோம்னா, அகதிகள் வரவேற்கப்படும் உலகத்திற்காக அப்படின்றதான் இந்த ஆண்டிற்கான தீம். அகதிகள் வரவேற்கப்படும் உலகத்திற்காக அப்படின்றதா இந்த வருஷத்துக்கான தீம். ஓகே, இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர் இதுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.